இன்ஃப்ளூயன்ஸா என்ற ஒரு வைரஸ் தொற்று இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் அதிகரித்து கொண்டு வருகிறது. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கின்ற ஒரு கிருமி தொற்றாக இருக்குது. முக்கியமாக இந்த குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நீண்ட நாள் நோய் உடையவர்கள் இதனால் அதிகளவில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோட இந்த நோயின் தாக்கமானது சாதாரணமான வைரஸ் காய்ச்சல், வைரல் ஃப்ளூ எனப்படுகின்ற காய்ச்சலின் தாக்கத்துடன் ஒப்பிடும்போது அதிகமாக ஏற்படுவதுடன் மூச்சு திணறல் ஏற்படுவதுடன் இது உயிராபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றாக இருக்குது. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸா கிருமி தொற்று ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய நோய் அறிகுறிகள் என்ன என்றும், இந்த கிருமி தொற்று எந்த வகையானவர்களில் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று பார்க்கிறதோட எந்த வகையான நோய் அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், மற்றும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் கிருமி தொற்று ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்ஃப்ளூயன்ஸா கிருமி தொற்று இலங்கை போன்ற நாடுகளில் வருடம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் சில குறிப்பிட்ட காலப்பகுதியில் இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக மே முதல் ஜூலை வரையான காலப்பகுதியிலையும், அதே மாதிரி நவம்பர் முதல் ஜனவரி வரையான காலப்பகுதியிலையும். இதன் அடிப்படையில் தற்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸா கிருமி தொற்று அதிகரித்து கொண்டு வரதோட வைத்தியசாலைகளில் இதுக்காக சிகிச்சை பெறுவோர் என்ற தொகையும் அதிகரித்து கொண்டு வருகிறது. முதலாவதாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்ற கிருமி தொற்று ஏற்கனவே தொற்றுகை அடைந்த ஒருவரிடம் இருந்து நோய் இல்லாத ஒருவருக்கு எப்படி தொற்றுகை அடையுது என்று நாங்கள் பார்த்தால், ஏற்கனவே தொற்றுகை அடைந்த ஒருவர் கதைக்கும் பொழுதோ அல்லது இருமும் பொழுதோ தும்மும் பொழுதோ ஏஆர் ட்ராப்லெட்ஸ் சொல்லும், அதாவது அவருடைய எச்சில் துளிகள் மூலமாக அல்லது இந்த நாசியில் இருந்து வருகிற திரவ துளிகள் மூலமாக இந்த கிருமி, இந்த வைரஸ் இலகுவாக மற்றவருக்கு தொற்றுதல் அடைகிறது. அதே நேரம் இந்த ஏற்கனவே தொற்றுதல் அடைஞ்சவர் அவருடைய பாவிக்கிற பொருட்களை மற்றவர் தொடுவதன் மூலமாகவோ, அது ஒரு மேசைகளின் மேற்பரப்பாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் அவர் தொட்ட பிறகு மற்றவர்கள் அந்த இடத்தில் தொட்டுவிட்டு இந்த கைகளை கழுவாமல் மீண்டும் தங்களுடைய வாயிலோ அல்லது கண்ணிலோ அல்லது மூக்கிலோ தொடுவதன் மூலமாக இந்த கிருமி இலகுவாக மற்றவருக்கு தொற்றுதல் அடைகிறது. இந்த கிருமி தொற்றுதல் அடைந்த ஒருவரிடம் இருந்து அவருக்கு நோய் அறிகுறி ஏற்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு கூட மற்றவர்களுக்கு தொற்றுதல் அடையக்கூடியது. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தொற்றுதல் அடைந்து 1-4 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் ஏற்படும். இந்த நோய் அறிகுறிகள் ஏற்பட்டவர் நோய் அறிகுறிகள் ஏற்பட்டிலிருந்து 1 கிழமை வரை மற்றவர்களுக்கு இந்த நோயை பரப்பக்கூடியவராக இருப்பார். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய நோய் அறிகுறிகளாவன கடுமையான காய்ச்சல் ஏற்படுறது, காய்ச்சல் குளிர் நடுக்கத்துடன் கூட ஏற்படலாம், தலையிடி ஏற்படுறது, மூக்கடைப்பு ஏற்படுறது, மூக்கிலிருந்து நீர் வடிதல், அதே மாதிரி தொண்டை நோய் ஏற்படுறது, இருமல் ஏற்படுறது, அதிகமான உடல் வலி, மூட்டுக்களில் வலி எடுக்கிறது. இதைவிட முக்கியமாக குழந்தைகள், சிறுவர்களை பொறுத்தவரையும் வாந்தி, குமட்டல், இதனுடன் வயிற்றோட்டம் ஏற்படுறது. அதே நேரம் இந்த வாந்தி, வயிற்றோட்டம் பெரியவர்களுக்கும் ஏற்படலாம். இதைவிட உடல் சோர்வு, களைப்பு என்பன ஏற்படும். இதனால் அதிகளவில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் முக்கியமாக குழந்தைகள், ஒரு 5 வயதுக்கு குறைந்தவர்கள், வயதானவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இதைவிட முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் அறிகுறிகள் இருந்தால் ஆரம்பத்திலேயே வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது. இதைவிட நீண்டகால நோயாளிகள், முக்கியமாக அஸ்மா நோயாளிகள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், ஈரல் பாதிக்கப்பட்டவர்கள், இதய நோயுடையவர்கள் மற்றும் நீண்ட காலமாக சில நோய்களுக்கு மருந்துகளை பாவித்துக் கொண்டிருப்பவர்கள், இம்யூனோ சப்ரசிவ் என்று சொல்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நோய் நிலைகள் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படலாம். அல்லது ஏதாவது சுவாச நோயினால் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அதனுடைய வீரியம், அவருடைய பாதிப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கு. அநேகமானோர் 1 கிழமைக்குள் இந்த நோய் அறிகுறியிலிருந்து மீண்டு விடுவார்கள். ஆனால் சிலர் இதன் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதுடன் இந்த நோய் அறிகுறிகள் குறைந்த பிறகும் தொடர்ச்சியான இருமல் இருக்கிற தன்மை காணப்படும். ஆகவே சில நோய் அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக குழந்தைகளை பொறுத்தவரை இடைவிடாத தொடர்ச்சியான காய்ச்சலும், மிக அதிக அளவில் காய்ச்சல் இருக்கிறதும், அதைவிட அவர்கள் எந்த விதமான உணவு, நீராகாரம் எடுக்காமல் இருக்கிறது, சோர்ந்து போகிறது, அவர்களுடைய சிறுநீர் வெளியேறுகின்ற அளவு குறைவடைந்து போகிற நிலை காணப்படுகிறது. இதைவிட அதிகளவு வாந்தி எடுக்கிறது, அதிகளவு வயிற்றோட்டம் ஏற்படுற நிலை காணப்படுகிறது, மூச்சு விடுவதில் மிகவும் சிரமம் ஏற்படுகின்ற நிலை, இதெல்லாம் இருந்தால் குழந்தைகளை பொறுத்தவரை நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வளர்ந்தவர்களை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமாக இந்த நோய் அறிகுறிகள் குறைந்ததன் பிறகு இந்த இருமல் தொடர்ச்சியாக இருக்கிற நிலை இருந்தாலும், மற்றது இந்த மூச்சு விடுவதில் அதிகமான சிரம நிலை காணப்படுவது, இந்த வாந்தி மற்றும் வயிற்றோட்டம் தொடர்ச்சியாக இருக்கிற நிலை மற்றும் உடல் ரீதியாக சோர்ந்து போதல், தலை சுற்று ஏற்படுதல், மயக்க நிலை ஏற்படுதல், இது ஏற்பட்டால் வளர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
வேணும். முக்கியமாக குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த மூக்கடைப்பு, நாசி அடைப்பு இது ஏற்பட்டாலே அவர்கள் நீராகாரம் எடுக்கிறதோ, பால் குடிக்கிறதோ அல்லது உணவு எடுப்பதோ மிகவும் குறைந்துவிடும், மிகவும் சிரமப்படுவார்கள், இரவில் தூங்க மாட்டார்கள். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வைத்திய ஆலோசனைகளை ஆரம்ப நிலையிலே பெற்றுக்கொள்வது நல்லது. முக்கியமாக இந்த வைரஸ் தொற்றினால் ஏற்படுகின்ற நோய் நிலைகளுக்கான சிகிச்சையை பொறுத்தவரையும் அதை சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வோம். அதாவது என்னென்ன நோய் அறிகுறிகள் இருக்கோ அதற்கு ஏற்ற வகையில் அதற்கான சிகிச்சைகள் மட்டுமே வழங்கப்படும். ஆகவே குழந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் இந்த நோய் அறிகுறிகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இந்த காய்ச்சல் மற்றும் நோய் அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயமாக நீங்கள் ஓய்வெடுக்க வேணும், போதிய அளவு நீராகாரம் அருந்த வேணும், சமநிலையான உணவை எடுத்துக்கொள்ள வேணும். இந்த நோய் தொற்று ஏற்பட்ட அறிகுறிகள் உடையவர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள், அதாவது மற்றவர்களுக்கு தொற்றுகை ஏற்படுவதை தடுப்பதற்காக முக்கியமாக நீங்கள் இருமும் போதும் தும்மும் போதும் உங்களுடைய கைகளாலோ அல்லது ஒரு துணியாலோ நீங்கள் உங்களுடைய மூக்கை வாயை மூடிக்கொள்ள வேணும். அதே நேரம் மற்றவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேணும். பொருட்களை தொடுவதற்கு முன்பு கைகளை நீங்கள் கழுவிக்கொள்ள வேணும். கைகளை கழுவிக்கொள்வது குறைந்தது 20 செகண்ட்களுக்காவது நீங்கள் சோப்பினால், சவர்க்காரத்தினால் நீங்கள் கைகளை கழுவிக்கொள்ள வேணும். அதே நேரம் நீங்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கடமை செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழில் திணைக்களத்துக்கு செல்வதை இந்த நோய் அறிகுறிகள் குறைவடையும் வரை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக மாணவர்களாக இருந்தால் இவர்கள் முழுமையாக குணமடையும் வரை இந்த பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த சிறுவர்கள் மற்றும் முன்பள்ளி சிறுவர்கள் அவர்களுடைய நோய் அறிகுறிகள் முழுமையாக குறைவடையும் வரை குறைந்தது 5 நாட்கள் தொடக்கம் 1 கிழமை காலப்பகுதிக்கு அங்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மற்றவர்களுக்கு இது ஏற்படுவதை தடுப்பதில் மிக முக்கிய பங்கெடுக்கும். அதே மாதிரி இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்துகளை பாவிப்பவர்களும் நீங்கள் மாஸ்கை அணிந்து கொள்ள வேணும். அதேவேளை இந்த நோய் தாக்கம் எதுவும் இல்லாதவர்கள் தங்களுக்கு ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மிக முக்கியமாக இந்த காலப்பகுதியில் தேவையற்று மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க், ஏற்கனவே சொன்ன இந்த ரிஸ்க் இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒரு மாஸ்கை அணிந்து கொள்வது பொருத்தமானது இந்த பொதுவான இடங்களுக்கு செல்லும் பொழுது. அதைவிட கைகளை அடிக்கடி நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். முக்கியமாக ஏற்கனவே சொன்னது போல 20 செகண்ட்களுக்காவது சோப்பினால் நீங்கள் ஓடும் நீரினால் கைகளை கழுவிக்கொள்ள வேணும். அதே நேரம் தேவையற்று நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தொடுவதை தவிர்த்து கொள்ள வேணும். ஏதும் ஒன்றை தொட்ட பிறகு நீங்கள் உங்களை முகத்தை தொடுவதோ மூக்கை தொடுவதோ நீங்கள் இருந்தால் நீங்கள் கைகளை கழுவியதன் பின்புதான் நீங்கள் தொட வேண்டும். அதேவேளை ஏற்கனவே இந்த நோய்வாய்ப்பட்டு இந்த நோய் அறிகுறிகளுடன் உள்ளவர்களுக்கு கிட்ட நெருக்கமாக நீங்கள் இருப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்படி இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த தொற்றுகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நடைமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சா தொற்று ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம்.